மக்களே அடுத்த கட்டமாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மால் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் தளபதி கொடியாக தான் பறக்குது. கர்நாடக கொடி மக்களே பாட்டையாக பண்ணி வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பறக்குதப்பா. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக், சண்டே கூட. மெட்ரோ மேலே மெட்ரோ போயிட்டுருக்கு, எல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே மக்களே வந்தாச்சு ஃபீனிக்ஸ் மால். நம்ம அந்த பக்கம் போய் தான் வரணும். இதாக இருக்குது பாருங்க, பயங்கரமாக கிறிஸ்மஸ்க்கெலாம் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இதாக பாருங்க, இதுதாங்க நம்ம அந்த பக்கம் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே மக்களே, உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரைட் செக் பண்ணுறாங்க அடியில் மிரர் வச்சு. இதை பாம்பு வச்சு என்ன பண்ணுறது, அதுக்கு தான். இதாக பாருங்க மக்களே, அடியில் மிரருங்க, மிரர் வச்சு செக் பண்ணுறாங்க. சூப்பர், நல்ல ஐடியா. மக்கள் அடியில் மிரர் மாதிரி இருக்குது, கண்ணாடி விட்டு செக் பண்ணுறாங்க அண்டர் சேஸில் எதாவது வச்சுருக்கோமா அப்படிங்கிற. ஆமாம், பெரிய மால் இல்லை உள்ள. அப்படியே எங்கள் என்ட்ரன்ஸ் ஆயாச்சுங்க. இதில் வரமாட்டாங்க. மக்கள் இங்கே பாருங்கள் மக்களே, 0 to 1 hour 1 மணி நேரம் இருந்தோம் அப்படின்னா 50, அடிஷ்னல் 1 hour 20 எக்ஸ்ட்ரா 20 அடிஷ்னல் 20 rupees. 2 hour 70, 3 hour 90. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு தான் 50 ரூபா, மறுபடி 1 மணி நேரம் ஆக 20 ரூபா சேர்த்து போயிட்டுருக்கோம். கம்பெனி வெளியே நிறுத்திட்டு வந்துருக்கலாம் மாட்டு. சரி விடு, வந்தால் தானே இதெல்லாம் சொல்ல முடியும். சைடு எங்கடா போகுது? இன்னும் சொன்னியா சின்ன மால்னு? அது கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, அண்டர் கிரவுண்டு கீழே, அண்டர் கிரவுண்டு. பாருங்க ஏ சாமி. ஓகே ப்ரோ, இது மேல தூக்குறதுடா கேஸ். மேல தூக்குமா? ஆமாடா. என்னடா சொல்ற? சாரி, கீழ போன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஓகேங்க மக்களே, சாரி பாக்கெட்ல வச்சுட்டேன், பத்திரமா வச்சுட்டேன். இந்த டைம் மிஸ் பண்ணல மக்களே. இது வந்து எப்படி வரும்போது இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், மொத்தம் மேலே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கும் கீழே என்ன இருக்க மாட்டிருக்குடி. இப்போ பாருங்க மக்களே, பார்க்கிங் பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி வச்சு மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓ ரைட்டு. அதாவது எப்படின்னா, நம்ம ரொம்ப கார் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மேலே ஏற்றிடுவாங்க மக்களே, அதுக்கு அடியில் வந்து ஒரு காரை சொருவிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்க மக்களே, இங்கே பாருங்க எத்தனை இதுன்னு சொல்லிட்டு. சிறப்பு நல்லா லைனாக நிற்கிது பாருங்க, தெரிகிறதா? என்னென்னமோ இருக்குது மொத்தத்தில். இது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் மட்டும் கிடையாதுங்க மக்களே, இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு கடல் மாதிரி. இதை நான் சுற்றி காமிச்சாலே வந்து இதையே நம்ம 1 மணி நேரம் வந்து விளாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். யப்பா ஸ்லோ மக்களே, இங்கே பாருங்கள் 3, 2, 1 அண்டர் கிரவுண்டு, ஜி கிரவுண்டு, பார்க்கிங் 1, பார்க்கிங் 2, பார்க்கிங் 3. அப்படிங்கப்பா ஆக்சுவலாக கிரவுண்ட் அண்டர் என்னென்னமோ இருக்குங்க. ஓகே வெளியே போயிடலாம், இதிலே போயிடலாம், இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வா தீபா. வேணாம் அப்புறம் போய்க்கலாம். வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கடா, எனக்கு தெரியாதப்பா. இல்லை அது காமிச்சா சொல்லுவாங்க பேசிக்கலாம் அப்படி. ஓகே மக்களே, ஆக்சுவலாக இங்கே நின்று பார்த்தா தெரியும் மக்கள் எத்தனை ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரா? இது கிரவுண்ட் ஃப்ளோர் மக்களே. அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, 1, 2, 3, 4 ஃப்ளோரா. மொத்தம் 4 ஃப்ளோர் மக்கள். ஹில்ஸ் கிளைம்பிங் குழந்தைங்களுக்கானது, பெரியவங்க ஏறலாமே என்னமோ தெரில. இதுலேருந்து ஏறலாங்க, அதான் கால் வச்சு அதை அங்கங்கே ஃபுட்டு வச்சு ஏறுற மாதிரி மாட்டி விட்டுட்டு இது வந்து அப்படியே ஏறி விளையாடுறது கீழே வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஓகே மக்களே, உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிவிட்டோம். இங்கே பாருங்க சாக்லேட்ஸு, இங்கே இல்லாத சாக்லேட்டே இல்லை. இங்கே பாருங்க சாப்பிட்றத மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் ஒக்க மக்கா 5 ஸ்டார் மஞ்சிலிருந்து நூடுல்ஸு, பிஸ்கெட்ஸு. ஐயோ
இது பாருங்க விதை, இது இந்த ஓட்ஸ் கஞ்சி, கடலப்பருப்பு. கேரளா அரிசி அரிசி, அது கேரளா அரிசி. இதை பாருங்க, இது ட்ரை ஃப்ரூட்டு. எங்கப்பா நானா பேஸ்டெல்லாம் பாருங்கள் மக்களே. இங்கெல்லாம் எல்லாம் இந்த பேக்கு தான், சேவிங் பேக். இது மல்டி பேக் இருக்குமில்ல, ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு. இங்கே பாருங்க எத்தனை பேஸ்ட்டு பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்க மக்களே, ஷாம்பு, நாப்கின்னு, லிக்விடு, வாஷிங் லிக்விடு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாத்திரம் பண்டம். அப்படியே இங்கே மக்கா அமெரிக்கன் டூரிஸ்டர், இது ட்ராலி. அப்படியே இங்கே பாருங்க ஏமாக்கு அப்படியே சாவி. ஃபாரின் சாக்லேட்டு. பாருங்க மக்களே சுற்றி காமிக்கிற கார்ஸ்லாம் பாருங்க. டவுனுக்கு வேணா எதாவது வாங்கலாம். 2000 வராதுடா. பாருங்க ஆடி இந்தியா போட்டிருக்கேன். 800 800 மக்களே. வாங்குறியா? வேணாம், எனக்கு கொஞ்சம் பெரிய வயன் ஆகணும். யாரு ஒன்று வாங்கிட்ட கூட அவன் வாங்குறானே இல்லையோ, உனக்கு ஒரு கார் வாங்கணும். இது பாரு, இதானே ரேட் மாரு. நம்ம வீடு குழந்தைங்களாம் பார்க்குறானுங்க. அதில் அவங்க வீட்டில் அப்பா மட்டும் அடம் பிடிக்க போகிறான்னு எனக்கு இந்த வீடியோ பற்றி சொல்ல பெரிய கார். அது 2500. 2500 21 டிஸ்கவுண்ட். ஓகே அப்பா 3 ஃப்ரீ. சரிங்க மக்களே, அப்படிங்க ட்ரை ஃப்ரூட் ஏரியாவிலிருந்து அப்படிங்க வந்தால் அப்படின்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு நம்ம சாதாரண நம்ம ஊர் மல்லிகை கடையில் கிடைக்கக்கூடிய, ஸ்நாக்ஸ் கடையில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பட்டாணியிலிருந்து வறுத்த சுண்டல், சிப்ஸு 250 கிராம் 58 ரூபா. 250 கிராம் 1/4 கிலோ. பரவாயில்ல, ரேட் ஓகேடா. 1/4 கிலோ 58 ரூபா. சிப்ஸு, மிக்சரு இங்கே பாருங்க அடுக்கி வச்சுருக்காங்க மக்களே. ஆனால் இத்தனையும் வந்து எக்ஸ்பீரி ஆயிடுச்சா என்னங்க அதெல்லாம் பார்த்து அதையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். 1000 ஆளுக்கு மேலே தான் இங்கே ஒர்க் பண்ணணும். அவ்வளோ பெரிய இதுங்க. அரிசி வகைகள் இங்கே பாருங்க, சிகப்பு அரிசி. நம்ம அரிசியிலே அதான் நிறைய அரிசி. நான் சொல்கிறேன் கலர் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்க மக்களே, இங்கே இருக்கிற அப்படியே அந்த மாதுளம்பழத்தெல்லாம் பாருங்கள். மக்கா எதுலையாவது அந்த எது தெரியுது, எல்லாம் முழுக்கிட்டே தான் இருக்குது பாருங்க. முழுன்னு ஸ்ட்ராபெரி 100 ரூபா. செமல்ல 100 ரூபாய்க்கு பரவாயில்லடா. 100 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி நல்லா பெரிய ஸ்ட்ராபெரியாக இருக்குது. ஓகே ஓரளவு ரேட்லாம் டீசெண்டாக தான் இருக்க மாட்டேங்குடா. இது ஆஃபர் போடுவாங்க. இங்கே பாரு ட்ரை ஃப்ரூட் பாரு. இதாட்டி சாப்பிட்லாமா ஒன்று? சாப்பிட்லாம் தான் நினைக்கிறேன். என்னத்த போய் சாப்பிட்லாம்டா. ட்ரை ஃப்ரூட் தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். சரியா மக்களே, நெக்ஸ்ட் பாருங்க உருளைக்கிழங்கு, இஞ்சி, டன் இங்கே பாருங்க வெங்காயம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க மக்களே, கேப்சிகம் பாருங்க, எல்லோ கலரு, ரெட் கலரு, க்ரீன் கலரு. மிளகா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அது ரொம்ப பெருசாக இருக்குது பாரு. மிளகாயிலே எத்தனை வகை இருக்குது பாருங்க மக்களே. இது பச்சை மிளகா, இதோட சின்னதாக இருக்குது. இது எத்தனை மிளகா, இது வெரைட்டி பாரு. அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் பாருங்க மக்களே. சூப்பர். சிவப்பு முட்டைக்கோஸ் நம்ம ஏரியாவில் இருக்குது. எங்கே இருக்குது? இருக்குடா, சந்தை இருக்குடா. இங்கே பாரு கத்திரிக்காய் பாரு எவ்வளோ பெருசுன்னு. இது நான் பார்த்துருக்கேன். சுரக்காயோட ஜீன் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல. ஹைப்ரிட். ப்ளூபெரி இதுடா, இதில் ஏசி இருக்குடா. அப்படி இது கூலிங் வருது மக்களே இதில். இது ப்ளூபெரி சில் ஆகிட்டு இருக்கு. ப்ளூபெரி இம்போர்ட்டு இது. அது ப்ளூபெரியில் அதாவது வேறு எல்லாமே ஸ்டிக்கரை ஒட்டி செய்கிற வேலையில் எவ்வளோ பெரிய வேலை. இதுக்கு பேர் மல்லித்தலை இல்லை, அது இதுக்கு பேர் எதோ சொல்லுவாங்க. அது என்ன, முட்டைக்கோஸ் இலை இல்லை, இது என்னமோ சொல்லுவாங்க. இவனே இது முட்டைக்கோஸ் இல்லை, இது நல்லா ஆனால் ரொம்ப சத்தாமா. அது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் கிடையாது, இது வேற பேர் தான் பேர். அதான் ப்ரக்கோலி. அப்போ இதுக்கு பேர் என்ன தெரியல. ஓ, முட்டைக்கோஸ் சைனீஸ் கேர்பேஜ். ஓகே. இது வந்து ஏதோ ஒரு இலை தான். இதான் இது ஆனியனோட இது என்னென்னமோ இருக்குடா. பக்ஸியா எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா மக்களே. உள்ள சில்லாக இருக்குங்க. மல்லித்தலை அது. ஆமாடா, சைனீஸ் ஹைப்ரிட்ரா. டேய் எங்கள் அப்பா
சைனீஸ் இவ்வளோ பெரிய மல்லித்தலை பார்த்துருக்கீங்களா? கொத்தமல்லி தலை, மல்லித்தலை. சைனீஸ். இது என்னடா இது என்ன காயினே தெரிலிங்க. எல்லா ஹைப்ரிட் தான் மக்களே. கோவக்காய் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. கோவக்காய் இது என்ன, இது என்னடா இது தெரில. லோட்டஸ் தாமரைப்பூ தண்டு. இது தாமரைப்பூ தண்டா? எங்கே போட்டிருக்கா? ஆமாண்டா, இது என்ன லோட்டஸ் ஸ்டெம்மு தண்டு, தாமரைப்பூ தண்டு. இது 199 ரூபா போட்டிருக்காண்டா கேஜி. இது இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அண்ணா. இது என்னது? இந்த வெங்காய தாள் இருக்குதுல்ல? ஆமா, அது லெமன் கிராஸ். லெமன் கிராஸ் அது? கேரளால யூஸ் பண்ணது. மலையில இருக்குதுல்ல, நம்ம கேரளால யூஸ் பண்ணது. அதே எல்லாம் கேரளான்ட்டு இல்லை, எல்லா தமிழ்நாட்டுல எல்லா மலையிலையுமே இது இருக்கும். சும்மா கிடைக்கும் ஃப்ரீ. நம்ம அந்த தேய்ச்சி ஸ்மெல். அதேதான் ஊட்டி. ஆனா இது இதுல மலையில சும்மா கிடக்குதுங்கண்ணா. அதெல்லாம் ஹில்ஸ்ல. அதான் கொடுத்துரு. இதில் போட்டிருக்கான் பாரு லெமன் கிராஸ். 89 ரூபா கேஜி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்களே, காடை குயில் வந்து ஒரு பீஸ் வந்து 75 ரூபா. ஓகேங்களா? அது கண்ட்ரி சிக்கன் நாட்டுக்கோழி பாருங்கள். நாட்டுக்கோழி வந்து 499 ரூபா. அதுலேயே வந்து கடகநாத்து இருக்கமில்ல, கடகநாத்து பாருங்கள் மக்களே, 769 ரூபா. எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க குடல் எடுத்து. அதுக்கடுத்து வான்கோழி இருக்குல்ல, டர்க்கி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 629 ரூபா. அது பாருங்கள் முழுசாக இருக்குது. மசாலா ஸ்பைசி சிக்கன் போனின் அப்படின்னு சொல்லி அது ஒன்றுது. அதுக்கப்புறம் பிராய்லர் கோழி பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து அப்படியே மீட் மட்டும் எடுத்து கவர் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சிக்கன் போன்லெஸ் பிரஸ்ட் பீஸ். ஒவ்வொரு உங்களுக்கு என்னென்ன பீஸ் வேணும், பிரஸ்ட்னா பிரஸ்ட்டு, லெக் பீஸ்னா லெக் பீஸு, அதில் ஒன்று போன்லெஸ்னா அதில் போக வந்து லாலிபப்னா லாலிபப்பு. ஸோ எல்லாமே தனித்தனியாக, எல்லாமே உள்ளே வந்து கூலியில் ஃப்ரீசரில் கூலிங்கில் இருக்குது. அப்படியேங்க பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, இது விங்ஸ் தனியாக, விங்ஸ் வேணா விங்ஸு, அதுலேயே சிக்கன் ஹோல் லெக் பீஸ்னா அது பெருசுனா பெருசு, ட்ரம் ஸ்டிக் ஸ்கின்னா அது ஒன்று. அப்படியே இங்கே அப்பா, இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறிச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாமே கெடுதல் தான் உடம்புக்கு. நம்ம கிராமத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுவோம். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து மட்டன் ஸ்டால். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டனு. இதில் பாருங்கள் மக்களே, இங்கேயும் அதே மாதிரி தான். கேரளா க்ரீன் பெப்பர் சாப்ஸு, ஸ்பைசி மட்டன் சாப்ஸு. கறியை பாருங்கள் மக்களே, மட்டன் ஹோல் ஒவ்வொன்று தனித்தனியாக. அந்த நெஞ்செலும்பு இருக்குங்களா, நெஞ்செலும்பு தனி, பிரஸ்ட்டு தனி. அடேங்க அப்பா, ஒவ்வொன்று தனித்தனியாங்க. லேம் பிரியாணி கட்டு. ஆஹா பாருங்க, இதை மட்டும் தனியாக. லெக் பீஸ் பாருங்கள் மக்களே, கோட் ஹோல் லெக்கு, முழு கால். நெக்ஸ்ட் வந்து கோட் ஷோல்டர்னா ஷோல்டர் தனி. தா உள்ள ஒரு வாரம் வெட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. சாமி, இங்கே பாருங்க மக்களே, இது என்னது? ஆஸ்திரேலியா லேம்ப் ராக் கேப் தான் போட்டிருக்காங்க. மட்டன், அதான் அது மட்டன் தான், எல்லாம் மட்டன் தான் மக்களே. அதில் பாருங்கள், இங்கே பாருங்க தீபா, குடல் தனி, லெக்கு, கால் பாருங்கள், கால் கருக்கி வச்ச கால் தெரியுதா? கால் தனி. அதில் வந்து லங்ஸ் வேணா லங்ஸு, நுரையீரல், லிவர் ஈரல், பிரெயின் வேணா அதாவது இருக்குது, மூளை வேணா மூளை, ஹெட்டு, தலைக்கறி பாருங்கள் தலைக்கறி, மட்டன், கிட்னி பாருங்கள், கிட்னி வேணா கிட்னி வேணா கிட்னி. நாக்கு பாடுறா, நாக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கானுங்கடா. நாக்கு மக்களை, டங்கு. இது என்ன மக்களே, நம்ம ஊர் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க மக்களே. அது சிக்கன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மட்டனு, லேம்ப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா சீ ஃபுட்டு. ஓகேங்களா? சீ ஃபுட்டில் பாருங்கள், எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சில்வர் ஃபிஷ்ஷு, அதுக்கடுத்து வந்து ஸ்குவிட்டு, அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது நண்டுங்க. ஓகேங்களா? அப்படிங்க வர பாருங்கள், ஒவ்வொரு மீனாக பாருங்கள். கனவா மீன் தான் அங்கே பாருங்களா. இது லாப்ஸ்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. அது அந்த ஆரஞ்சு கால் ஒரு மீன் இருக்குங்களா, அது எல்லாம் ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க. இது வாங்குறதுக்கு எத்தனை பேர் லைன் நிற்கிறாங்க பாருங்கள் மக்களே. வாங்குறீங்க? நான் எந்த போய் வாங்குறேன், நம்மளாம் பார்க்குறதோட சரி. சுறாவிலேயே வந்து சின்ன அது இது பாருங்க, பாறை மீன். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வஞ்சர மீன், அது வஞ்சரம் நினைக்கிறேன். அஞ்சால் பீஸு. அதுக்கடுத்து இது வந்து ஐலா மீன், கேரளா ஐலா மீன். ஓகே, ஓ ப்ரைஸா? அதான் ஒவ்வொன்று சால்மன் ஹோல், அதெல்லாம் பெரிய பெரிய மீன்றா.
ஸோ இதை வாங்குறதுக்கு இத்தனை பேர். ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மக்களே, கட்லா மீன். இது நம்ம ஏரியாவில் வந்து கட்லான்னு சொல்லுவோம்ல, அந்த கட்லா தான் இது. அப்படியே இங்கே பாருங்கள், லைனாக பாருங்கள், சரிதா? மாலில் இந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதுலேயே வந்து ஒவ்வொன்று இது தனித்தனியாக. இதுக்கு பேர் வளர்ச்சி. இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. 10 நாளத்தை மீட்டை வச்சு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றது பேர் தான் வளர்ச்சி. போதுமடா, நமக்கு இந்த கிராமத்து வளர்ச்சியே போதுமடா சாமி. இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் இந்த கேக்கு பாருங்கள், ராயல் வெனிலா கேக்கு. அப்படியே சாமி இங்கே பாருங்க, ஐஸ்கிரீமு, பப்ஸ் எல்லாம் பாருங்கள் மக்களே. பப்ஸ்லேயே பாருங்கள் சீஸ் இதுன்னு சொல்லிட்டு சீஸ்லாம் போட்டு செம்மையாக 40 ரூபாய்க்கு பரவாயில்லையே. கறி பன் வெஜ்ஜு அப்படியே சாமி 36 ரூபாய்க்கு. சிக்கன் பப் பாருங்க 36 ரூபா. சிக்கன் சமோசா பப் வந்து 30 ரூபா. இதெல்லாம் ஓகே, கரெக்டான ரேட்டு. அதான் இது பாருங்க, இது என்னது, டோனட்டில் பாருங்கள் எத்தனை வகையான டோனட்னு. அதான் ப்ளூபெரி, அது என்னென்னமோ பெரி, சாக்லேட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. வேறு கப் ஐஸ்கிரீமு, கப் கேக்கு. அதான் இதில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, மிக்சடு ஃப்ரூட்டு, ஹோம்மேடாக மாடாது. சாப்பிடலாமா வாங்கி? அதெல்லாம் வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்லு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஆளுக்கு இது பிடிச்சி போச்சு. பாட்டில் பார்த்து எக்ஸ்போ இதாக வரான் பாருங்க. இது வந்து அதனுடைய எசன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, குடிக்கிறது தான் இதனுடைய எசன்ஸ்ரா. ஒயிட் கலர் இதுரா, என்னமோ ஒரு ப்ளூபெரி தான். பாருங்க மக்களே, எத்தனை விதமான ட்ரிங்க்ஸ் பாருங்க. மலேசியா இல்லை பாட்டில் என்ன ரேட் வருது இதெல்லாம்? 18 ரூபாய். 18 ரூபா தான்டா அது. 18 ரூபா தான்டா, ஜஸ்ட் 18. தான் போட்டிருக்கேன் பாரு. மக்களே 1 லிட்டர் தான் மக்களே, 18 ரூபா தான். அதாவது இது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, மால் தான் பெருசு. இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரங்க. ஆனால் இங்கே இருக்கிற விலை எல்லாமே வந்து நம்ம ஊர் மளிகை கடையில் வாங்குறத விட இந்த மளிகை சாமான் எல்லாமே விலை ரொம்ப கம்மி. ஸோ அதில் ஆஃபரும் இருக்குது. போட்டோவா மக்களே? இங்கே பாருங்க மக்களே, சரிதா? எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் தான், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான், சரிங்களா? மான்ஸ்டரு, ரெட்புல்லு, அப்படியே இங்கே பாருங்க. அப்படியே ஐஸ்கிரீம்ஸ் பாருங்கள் மக்களே. ஐஸ்கிரீமு, தயிர், பால் எல்லாம் மில்கி மிஸ்ட் கம்பெனி. நம்ம ஊருக்காரர் தான் தலைவர், பெருந்துறைக்காரர். அது எங்கள் ஊருக்காரர் குறிப்பிட்டு சொல்லணும்னா எங்கள் ஈரோடு மாவட்டம் மில்கி மிஸ்ட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ பிரபலம். செம. சரி ஓகேங்க மக்களே, அப்படியே வாங்க, நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தோமா, அதனால தான் இந்த ஒரு இடையில மாற்றி வந்துட்டோம். போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இப்போ நம்ம, ஓகேவா? அதுபோல் இங்கே பாருங்கள் மக்களே, ஊறுகாய். ஊறுகாய் பாருங்கள், ஊறுகாய் மட்டுமே இத்தனை விதமான ஊறுகாய். ப்ரான் பிக்கிள். இது ப்ரான் பிக்கிள்ரா. ப்ரான்னா இறால் பிக்கிள், ஸ்குவிட் பிக்கிள். இங்கே வரும் மக்களே, அப்படியே பார்த்தோம்ல சீ ஃபுட்டு, ஃபிஷ் பிக்கிள், சீ ஃபுட்லெல்லாம் பிக்கிள், சரிங்களா? அங்கே வந்து ட்ரை ப்ரான் பிக்கிள் அந்த மாதிரி. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளி இஞ்சி இதெல்லாம் வந்து இதாகிட்ருக்கு. சில்லி பிக்கிள், காந்தாரி மேங்கோ சட்னி, இதெல்லாம் ட்ரை சம்மந்தப்பட்டதுங்க. அப்புறம் அந்த அதுபோக இங்கே வர மக்களுக்கு என்னென்னமோ போட்டெல்லாம் ட்ரை பண்ணி அந்த பிக்கல் அந்த வினிகரில் போட்டு ஊற வச்சு, சரிதா? இந்த மாங்காய், பைனாப்பிள்லாம் வினிகரில் போட்டு போவீங்கள அது. அதுபோக அது இங்கே வரீங்க ஸ்வீட், இதெல்லாம் ஃப்ரூட் ஃபில்லிங், ஸ்ட்ராபெரி அதெல்லாமே அந்த மாதிரி ஸ்வீட் சம்மந்தப்பட்டதாக தெரியுது. அதை பாருங்க, ஸ்வீட்டாக இல்லை புளிப்பான்னு தெரியல. அதுவும் இங்கே பாருங்க மக்களே, பா ஆமாம் அந்த எச்சை ஊறுதுங்க மக்களே, அந்த மாதிரி அந்த புளிப்பு சம்மந்தமான இதெல்லாமே. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிரில் ஏ சாமி என்னென்னமோ வச்சுருக்காங்க மக்களே, தெரியுதா? என்னது அவலாஸ் பொடி கேரளா. அப்புறம் இங்கெல்லாம் வந்து ரொட்டிங்க, சரிதா? வறுக்கி பிஸ்கட்லாம் பாருங்கள் மக்களே, இங்கெல்லாம் பாருங்கள் மக்களே, ஃபேமிலி பேக் என்ன 90 ரூபா வறுக்கி பாருங்கள், எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ரேட்டு இந்த ரேட்டு பாரு, சரிதா? புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கடி பாருங்க. மிக்ஸ் யுவர் ஓன் சேலடு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகைகள் எல்லாமே இருக்குது, சரிங்களா? இதில் சுண்டல், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, முட்டை,
ஹெல்திங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே இது வந்து நம்மளாவே என்னென்ன வேணும்னு சொல்லியெல்லாம் சிக்கன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்தா, வெள்ளரிக்காய் ஓகேங்களா 275 ரூபா 500 கிராமு. அதே 130 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா தர்பூசணி, ஆப்பிள், அந்த இது பப்பாளி பழம், கொய்யாக்காய் அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில் ட்ரிங்க்கு, ஃப்ரெஷ் வாட்டர் மெலன் ஜூஸ் 500 ml 80 ரூபா. 80 ரூபா. இது வேணால் வாங்கலாமா? வாட்டர் மெலன் ஜூஸ் இருக்குது, லெமன் மின்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸு 99 ரூபா. அதுக்கடுத்து சாக்லேட் மில்க்கு, ரோஸ் மில்க்கு. ஸோ ஒன்று ஒரு மாதிரி சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா சமோசா, நம்ம ஊர் கடை பஜ்ஜி கடை ஆல்சோ அவைலபிள். குட்டி குட்டி சமோசா, பஜ்ஜி, ரோல்ஸு, வெஜ்ஜி என்ன சம்திங். அடுத்து அங்கே பாருங்க ஷவர்மா பாருங்கள் மக்களே. ஷவர்மா ஆல்சோ அவைலபிள். சாம்பார் தான் ஆலோ சாம்பார், தால், முருங்கைக்காய் சாம்பார் பாருங்க மக்களே. இதெல்லாம் ஒன்றும் ஒரு மாதிரி தான். அதெல்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம். அதை அங்கே தனி எடுத்து போடுறாரு. நல்லா திங்கிறதா மச்சான். பாரு மக்களே இங்கே பாருங்க தந்தூரி சிக்கன், அதாவது பச்சை மீட் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஃப்ரை பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ இது ஆல்சோ அவைலபிள் ஓகேங்களா. இதில் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. லெக் பீஸ் இருந்து ஃபுல் லெக் பீஸு. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ரைடு KFC ஸ்டைலில். சரி 150. ரேட் எல்லாமே ஓகே தான் மக்களே. 250 ரூபாய்க்கு பாருங்கள் மக்களே. ஒரு கிரில்லு, குட்டி கிரில்லு, ஹாஃப் கிரில்லு, ஹாஃப் இது ப்ரோஸ்டடு சிக்கன் ஹாஃப். அது வந்து 250 ரூபா. சரியா. சிக்கன் அதை ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. நம்ம வேறு மட்டன் வேறு சாப்பிட்டுட்டோமா, அதனால் இது மேலே ஆசை வர மாட்டேங்குது. கிரில் சிக்கன் கேரளா க்ரீன் பெப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி. மக்களே இங்கே பாருங்க மக்களே, வாட்டர் மெலன் அல்வா ஓகேங்க, தர்பூசணி அல்வா, திருநெல்வேலி ஃப்ரூட் அல்வா, அப்படியே இங்கே பாருங்க ஆரஞ்சு அல்வா, என்னது பிளாக் என்னது காலிக்கட் பிளாக் அல்வாவிலேயே இத்தனை அல்வா வாட்டி சாமி. மக்களே இங்கே பாருங்க வாட்டர் மெலன் தர்பூசணியில் அல்வாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச். அங்கே வெளியிடா பில்லு எல்லாமே வெளியுதே, இங்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம் எல்லாம் வேலை வாங்கிட்டு தான் இங்கே போயிட்டு பில்லிங் ஹேர்னு போட்டிருக்காங்க பாருங்க மக்களே. அதான் சோடாலாம் இருக்குது. அப்புறம் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதான் பாருங்க பில்லிங் ஹேர். இங்கே வந்து பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். 58 ரூபாயா? அங்கே 87 ரூபா போட்டுருந்து பிரதர். ஜிபே பிரதர் 58 ருபீஸா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே இங்கே பாருங்க மக்களே, மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 58 ரூபா தாங்க. அங்கே வந்து 87 ரூபா போட்டுருந்துச்சா? ஆமாம், அங்கே இருக்கிற ரேட்டு வந்து இங்கே இருக்காது. அது வேணும் இங்கேயே இருக்குது. வாவ், நீங்கள் எது வாங்கி இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட்லாம். ஓகே உட்கார், இப்படி உட்கார், அப்படி தான் உட்காந்துக்கிறேன். இப்படி உட்கார். பில் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வாட்டர்மெலன் டேஸ்ட் வருது மகளே. வாட்டர்மெலன் டேஸ்ட் வருது. வாட்டர்மெலன் டேஸ்ட் வருது. அது ஹல்வா ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் விற்கிறாங்கல்ல, நம்ம ஊர் பொங்கல் விற்கிறாங்கல்ல, நம்ம ஊர் தேர் கடையில் விற்கிறாங்களா அதே டேஸ்ட்டு. ஆனால் உள்ள வாட்டர்மெலன் டேஸ்ட் வருது. மைதா தான் மக்களே, வேறு என்ன. நம்ம காருக்கு நம்ம எதோ ஒன்று சாப்பிட்டா பிடிச்சா யூஸ் பண்ணுறதுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கேன். அப்போ அதாங்க வெளியே இதை வாங்கிட்டு மற்றதெல்லாம் வெளியே. சாப்பிட்றது மட்டும்தான் இங்கே பில்லு. ஹெல்மெட் ஆல்சோ அவைலபிள். என்னது துண்டு மக்களே தான் எண்ணெய். அவ்வளோதான். சரி போகலாம், மேலே போகலாம். என்ன மேலே இருக்குது மக்களே. இங்கே பாருங்க மக்களே, 45 ரூபாய் இதுக்கு 2 ஃப்ரீ பாருங்க. 20 இதுக்கு ஃப்ரீ. 40 ரூபாயா இதுக்கு? இது ஃப்ரீயா? வாட்டரு என்னடா அது? 5 ரூபாயா? மக்களே எலி ஏண்டா அம்மனத்தோட ஓடுதுன்னா காரணத்தோடு தான் ஓடுது. இங்கே பாருங்க மக்களே, ஆக்சுவலாக வந்து 17 செப்டம்பர் 2025 ஜனவரி 14 ஓகேங்களா, 2026 14 முடியுது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், சேல் பண்ணிடலான்னு சொல்லி தட்டி விட்றாங்க. சேஞ்ச் 2 ருபீஸ் சேஞ்சா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபா. சரிங்களா, ஒரு பெரிய கவராக வாங்கி அந்த பிள்ளை 2 கொடுத்தது. இன்னும் 2 கொடுக்குன்னு பங்காளி கேட்டாப்புல. அப்புறம் 4 கொடுத்துருச்சு.
ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு, போய் சாப்பிடலாம். 1 20 ரூபாங்க, 4 80 ரூபா. ஓகேங்களா? நாங்கள் வாங்கினது 60 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் நான் 10 நாள் தான் இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு. சரி விடு. ஆமாம், சரி வா மேலே போகலாம் ஐயா. சரி ஓகே, அடுத்த இடமா மேலே போகலாமா மக்களே? பங்காளிக்கு அதுக்கு சந்தோஷம் தாங்கலை, எனக்கு ஆல்சோ அப்படி தான் மக்களே. ஏன்னா ஒரு சந்தோஷங்கிறத தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எங்கே சூப்பர் மேலையா கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். கொண்டு போகலாம். நான் கொண்டு போகணும், நீ வீட்டுக்கா. ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக எங்கே கிளம்புறோம் அப்படின்னா மேலே கிளம்புறோம். கீழே இருந்து மேலே லிஃப்ட் ஆல்சோ இருக்கு பாடுறா மேலே. ரைட்டு வரும்போது கண்ணன் லிஃப்ட்டில் வாங்கலாம். தாண்டிக்கோ. மேலே போயிட்டு மறுபடியும். ஓகே மக்களே, மேலே வந்தாச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், நைட் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாடா, ஃபோன் பண்ண போயிட்டு ஃபோன் கிடைக்கா? ஆமாம். ஓகே, அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டானுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ எடிட்டிங் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ணிட்டேன்னா, நாங்கள் வந்து பீனிக்ஸ் மால் போகிறோம்னு சொல்லி போனோம். ஆனால் அந்த மால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஆர் மால். அது எங்களுக்கு இன்னும் தெரியல இந்த வீடியோவில். அடுத்த பார்ட்டில் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கே தெரிய வருது. அது வந்து பீனிக்ஸ் மால் இல்லை, விஆர் மால்னு சொல்லிட்டு அப்புறம் பீனிக்ஸ் மாலும் போயிருப்போம். அடுத்த வீடியோவில் அதை ரெண்டையும் சேர்த்து போடுறோம். பாருங்கள், ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்படி சொல்கிறது, நம்ம கிராமத்துலேருந்து, கிராமம்னு சொல்ல முடியாது, நம்ம ஏரியா டவுன் ஆகிட்டு வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு மால், அதை வந்து பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னுமே கொஞ்சம் ஃபன் அட்ராசிட்டி கொஞ்சம் ஜாலியாக இருக்க போகுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பெங்களூரில் தான் இருக்கேன் மக்களே. ஓகேங்களா? பாய் 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 பாய். ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு சொன்னீங்க அப்படின்னா, ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாய்.